கேர் எட்ஜ் ஏஜென்சி இந்தியாவுக்கு ட்ரிபிள் பி பிளஸ் ஸ்டேபிள் அவுட்லுக் அப்படிங்கிற ஒரு ரேட்டிங்கை கொடுத்துருக்கு. இது இந்தியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய குட் நியூஸ். இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ், என்னென்ன பாசிட்டிவிட்டிஸ் வரப்போகுதுங்கிறத வீடியோவோட கடைசி பகுதியில் சொல்றேன். உலகம் இப்போ ஒரு சைலண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஷிஃப்ட்ல இருக்கு. எக்கனாமிக் ஸ்லோடவுன் ஃபியர், ஏஐ பவர் ரேஸ், குளோபல் பவர் ஷிஃப்ட், டாரிஃப் ஆன் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ், ட்ரேட் டீல்ஸ் அப்படின்னு பல பிரச்சனைகள் உலகம் முழுசும் போயிட்டு இருக்கு. இதுல இந்தியாவோட பிக்கஸ்ட் ஃபியர் என்னன்னா, இந்த எக்ஸ்டர்னல் அன்சர்டனிட்டி இந்தியாவோட குரோத்தை பாதிக்குமா? ஆனா இந்தியா இப்போ யூஎஸோட டீல் பேசிருக்கு, யூரோப்பியன் யூனியனோட டீல் பேசிருக்கு. இந்த டீல்ஸ்லாம் இந்தியாவுக்கு ஒரு மைக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியை கொண்டு வந்திருக்கு. இந்த மாதிரி குளோபல் அன்சர்டனிட்டி இருக்கும்போது ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் ஒரு கண்ட்ரியில இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த கண்ட்ரியோட கிரெடிட் ரேட்டிங் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணுவாங்க. அதாவது கண்ட்ரியோட சிபில் ஸ்கோர்னு நம்ம சொல்லலாம். கிரெடிட் ரேட்டிங்னா என்னன்னா, சப்போஸ் இப்போ நீங்க பேங்க்ல லோன் வாங்க போறீங்க. லோனை சாங்ஷன் பண்றதுக்கு முன்னாடி, உங்க டாக்குமெண்ட்ஸை ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க சிபில் ஸ்கோர் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. 750க்கு மேல இருந்துச்சுன்னா உங்களுக்கு லோன் ப்ராசஸ் ஈஸியா இருக்கும். 600 கீழே இருந்துச்சுன்னா கண்டிப்பா லோன் சாங்ஷன் பண்றதுக்கு அவங்க தயங்குவாங்க. அதே மாதிரி தான் ஒரு கண்ட்ரிக்கும் அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸை வேலிடேட் பண்றதுக்கு இந்த கிரெடிட் ரேட்டிங் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, கேர் எட்ஜ் ஏஜென்சி இந்தியாவுக்கு ட்ரிபிள் பி பிளஸ் வித் ஸ்டேபிள் அவுட்லுக் அப்படிங்கிற ரேட்டிங்ஸை கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் பி பிளஸ் என்ன மீனிங்னா, இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட், இந்த நாட்டை நம்பி தைரியமா இன்வெஸ்ட் பண்ணலாம். லோ ரிஸ்க், இந்த நாட்டை நம்பி கண்டிப்பா கடன் கொடுக்கலாம், திருப்பி கொடுத்துருவாங்க. ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங், பொருளாதார அடிப்படை பலமா இருக்கு. இதெல்லாம் இருக்கட்டும், இது வந்து ரேட்டிங். இதுக்கப்புறம் வரப்போறது தான் ரொம்ப முக்கியமானது. அவுட்லுக் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்னன்னா, சீரான வளர்ச்சி பாதையை நோக்கி இந்தியா போயிட்டு இருக்கு. ஜீரோ ரிஸ்க் அப்படிங்கிறது தான் இதுக்குரிய மீனிங். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், கேர் எட்ஜ் அப்படின்னா யாரு? அவங்க ஏன் இந்தியாவுக்கு சர்டிபிகேஷன் கொடுக்கணும், ரேட்டிங்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு? இந்த லிஸ்டட் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி. அப்போ ஒரு கம்பெனி இந்தியாவுக்கு சர்டிபிகேஷன் கொடுக்குதுன்னா அது எப்படி கிரெடிபிலிட்டியா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்பதான் வந்து இந்தியாவில் இருக்கிற ரேட்டிங் கம்பெனியே இந்தியாவுக்கு ஸ்டேபிள் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துருக்காங்க. S&P, மூடிஸ், ஃபிட்ச் இதெல்லாம் குளோபல் கம்பெனிஸ். இந்தியாவுக்கு இப்போ ஒரு அப்கிரேடேஷன் கிடைச்சிருக்கு. இதை பார்த்து தான் இனிமேல் குளோபல் கம்பெனிஸ் இந்தியாவை வந்து அப்கிரேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு ரேட்டிங்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், சிபில் கூட ஒரு பிரைவேட் கம்பெனி தான். அதை வச்சு தானே நம்மளுக்கு லோனே கொடுக்குறாங்க. இந்த ரேட்டிங்னால என்ன யூஸ்ன்னு கேட்டீங்கன்னா, டொமஸ்டிக் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். உள்ளூர் சந்தையில இந்தியா பொருளாதாரத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு ஒரு இமேஜ் கண்டிப்பா வந்து உண்டாகும். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், இந்தியா எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் உள்ள வரும். ஓவராலா இந்தியா வந்து எக்கனாமிக்கலி பாசிட்டிவ் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சிக்னல் அவங்களுக்கு போறதுனால அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ்க்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா. லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த ரேட்டிங்ஸ் அப்கிரேட் ஆனதுனால வெளிநாட்டுல சப்போஸ் நம்ம எங்கேயாவது லோன் வாங்க போனோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைவா கிடைக்கும். இந்தியாவுக்கு அந்த மாதிரி எதுவும் பிளான் கிடையாது லோன் வாங்கணும்ட்டு. சப்போஸ் இது வந்து ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிற ஆங்கிள் நான் சொல்றேன். ருப்பி பவர், டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரியாம பாத்துக்கிறதுக்கு இந்த ரேட்டிங் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உலகம் முழுசும் இப்போ ஒரு கயோட்டிக் சிச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இந்தியா இஸ் ஸ்டேபிள் அப்படிங்கிற ஒரு சின்ன வார்த்தை இந்தியாவுக்கு பலம் சேர்க்குது. இந்தியா வந்து வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. தேங்க்யூ.